குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் ஆர் காளீஸ்வரி மேடம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாடிகளை பற்றி இப்போ அதிகமாக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாடி ஜோதிடத்தை பற்றி மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எப்படி பலன்களை எடுப்பது அப்படின்ற விஷயங்களை நமது காளீஸ்வரி மேடம் பேச வருகிறார்கள். வருக வருக என வரவேற்கிறோம். எப்பவுமே சார் சொன்ன மாதிரி கோச்சாரத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டே இருப்பேன். என்னுடைய பேருக்கு பின்னாடியும் கோச்சாரன்னு போட்டிருப்போம். இப்போ அடுத்த பரிணாம வளர்ச்சியா கோச்சாரமும் நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் துல்லியமா பலன் எடுக்கிற விதமான ஒரு விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நான் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைய தினம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிங்க் கலர் தான் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் மேடை பேச்சாளரே உணவு முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல தான் பேசியிருக்காங்க. அடுத்து ஆரோக்கிய ரீதியான விஷயம் அப்படிங்கிறது. நான் இப்போ பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். நாடி முறைகளில் செவ்வாயை எது மாதிரியான ஒரு அமைப்பில் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஏன்னா திருமணமும் அதாவது மங்கள காரணமும் மாங்கல்யமும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன். ஏன்னா என்னதான் நமக்கு திருமணம் 7ஆம் இடம் சுக்கிரன் செவ்வாய் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நாடியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணத்துக்கான கிரகம் செவ்வாய் தான். ஒருவருக்கு திருமணம் எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், கால தாமதமான திருமணமா, இளமை திருமணமா, ஜாதி மாறிய திருமணமா, அல்லது அவர்களுக்கு 2ஆம் இடமாக அதாவது திருமணமான நபரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம புதுமையாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஒருத்தவங்க இந்த தீக்காயம் பட்டது, உடல் ரீதியாக அவங்க தொந்தரவானவங்களெல்லாம் விரும்பிய திருமணம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். அது எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், அமையவே இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அதன் ரீதியாக நீங்கள் தேடினீங்கன்னா மட்டும்தான் திருமண வாழ்க்கை கை கூடக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது. அப்போது செவ்வாய் பகவான் தான் திருமணத்திற்கான கிரகன் சொல்கிறோம். அதே மாதிரி விதிப்படி அனுபவிக்கக்கூடிய கர்மக்காரகன் சனி பகவான். எல்லோருக்கும் திருமண காலம் அப்படிங்கும்போது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அதனோடு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது அபிலாஷ ஆசைகள் சிற்றின்பம் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம். சுக்கிரன் செவ்வாய் சனி பகவான் இந்த கிரக அமைப்பு நிச்சயமாக தொடர்பு வந்த உடனே அவர்களுக்கு திருமணம் கூடி வரும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதை நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னே கோச்சார ரீதியா அதனோடு குரு பார்வைன்னு சொல்றல குரு பலன். இந்த 4 கிரகங்கள் எப்போது ஒருவர் ஜனன ஜாதகத்தில் இணைகிறதோ அப்போது அந்த மனிதருக்கு திருமணம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடலாம். அப்ப 4மே ஒரே ராசி கட்டத்தில் இருக்கணுமான்னா தேவையே கிடையாது. ஏன்னா நாடி விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிரக சேர்க்கைகள், உப கிரக சேர்க்கைகள், எதிர் கிரக சேர்க்கைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரக சேர்க்கைகள் ரீதியாக இந்த 4 கிரகங்கள் சம்பந்தப்படும் போது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ திரிகோண ரீதியாக குரு சனி சுக்கிரன் செவ்வாய் திரிகோணம் 5 1 5 9 + 3 7 11 எதிர்கிரக சேர்க்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 12லையும் கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உபகிரக சேர்க்கையில் இந்த ஒரு அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது இந்த 4 கிரகம் வரும்போது திருமண காலம் சொல்லிட்டோம். சரி, இது இளமையிலா முதுமையிலா எப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு முன்பின் பாவ கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு கால தாமதமான திருமணம். சனி பகவானும் சரி, ராகு கேதுக்கள் அமர்வு அப்படிங்கும் போது முன்னாடி பின்னாடி அவங்க உபகிரக சேர்க்கையா இருக்கும் போது கட்டாயம் அவர்கள் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ராகு கேது சனி சம்பந்தப்படும் போது நிச்சயமாக கால தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண காலகட்டங்கள்ல ஒருவர் ஜனன ஜாதகத்தை எடுத்துட்டு செவ்வாய் பகவானுக்கு திரிகோணத்துல இல்ல செவ்வாயோடவே இணைந்து ராகுவோ கேதுவோ இருந்து விட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு விருப்பு திருமணம் தான்.
அந்த விருப்பு திருமணம் செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் பெருமளவிலான பாதிப்புகள் செய்வதில்லை. பெரியவர்களால் செய்யப்படும் போதும் ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்து முடிவு பண்ணும் போதும் அது என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த இடத்துல துண்டிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா ராகு பகவான் போகக்காரகன், பத்தலன்ற மாதிரியான அதிகமான ஒரு விஷயங்களும் பொதுவாக செவ்வாயும் ராகும் இணையவே கூடாது. ஏன்னா அந்த செவ்வாய் ராகு சேர்றதுங்கிறது அந்த கிரக சேர்க்கையில ரொம்ப கடுமையான கிரக சேர்க்கை. அந்த திருமண பொருத்தங்கள் பார்க்கும் போதே கிரக அமைப்புகள் ரீதியா முக்கியமான பொருத்தம் இல்லைனாலும் கிரக பொருத்தம் இருந்தாலே நிறைய பேர் திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஒரு ஆண் கிரகத்துல செவ்வாய் ராகு சேர்ந்து பெண் கிரகத்திலையும் செவ்வாய் ராகு சேர்ந்த ஜாதகத்தை இணைத்து வைத்தால் அவர்கள் வாழ்க்கையே கடுமையான போராட்டமாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ யார் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் இந்த திரிகோணத்துல பாவிகள் சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் புசுவானமா போயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த கிரகங்கள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 10 பொருத்தங்கள் எடுக்கும்போது ராசி கட்டத்தை பொறுத்து கிரக பொருத்தங்கள் அப்படிங்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய வீட்டில் அதே இன்னொரு பர்சனுக்கு சுக்கிரன் செவ்வாய் மாற்றி இருந்தாலும் அது ஒரு வசியத்தை ஏற்படுத்தும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்கள இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுதான் கிரகங்களுடைய வலிமையான ஒரு விஷயம். இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபத்துல செவ்வாய் பெண்ணுக்கு, அதே ரிஷபத்துல ஆணுக்கு சுக்கிரன், இந்த ஜாதகத்தை இணைக்கலாம். ஏன்னா அது ஒரு விதமான செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கும் போது அது ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாயையும் அந்த சுக்கிரனுடைய அமைப்புங்கும் போது அந்த கிரக ஒற்றுமைக்கு அது ஒரு விஷயங்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றது தான். அப்போ இந்த கிரக பொருத்தங்கள்ல சனி பகவான், சனியும் பார்த்தா கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் விதிக்காரகன் சனி பகவான். அப்போ 7 ஜென்மத்திற்கும் நின்று பலனளிக்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்வைகள் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு குடுப்பனை இருக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு ஜாதகத்துக்கும் குருவும் பார்க்கறாங்கன்னா அங்க அமைதியான வாழ்க்கை, சாந்தமான வாழ்க்கை இருக்குன்ற ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ளார நல்ல ஒரு இணை பிரியாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதான். ஸோ இந்த கிரக இணைவுகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிரக இணைவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ செவ்வாய்க்கு ராகு கேது சம்பந்தப்படும் போது நிச்சயமாக அவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் அவங்க இனமில்லாமல் கொஞ்சம் மாறி திருமணம் பண்றதுக்கான ஒரு அமைப்புகளையும் இந்த கிரக அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு செவ்வாயோடு, ஏன்னா திருமணத்துக்கான அதிபதி செவ்வாயின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த செவ்வாயோடு சனி பகவான் தொடர்புல இருக்காங்க அப்படின்னா கால தாமதம்னு சொன்ன இல்லைங்களா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஏன்னா பெரியவர்களால் பார்த்து திருமணம் பண்ணும்போது நம்ம பராசர முறைகள் எடுத்தாலும் 7 சனி இருந்தா தாமத திருமணம்ன்றோம். ஆனா விருப்பு திருமணமா இருக்கும்போது இளமை திருமணமாக மாறுது. அந்த சனியுடன் இணைந்த செவ்வாயோடு சம்பந்தப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு விருப்பு திருமணங்கும் போது பாத்தீங்கன்னா ஆனா அந்த ஜாதி ரீதியான ஒரு வயது ரீதியாக சின்ன, அதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு வயது வித்தியாசங்கள் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வயது வித்தியாசம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாதி ரீதியான கொஞ்சம் இவங்க ஜாதியை விட அவங்க கொஞ்சம் கம்மியான ஜாதியா இருக்கிற அமைப்பா வரும். ஏன்னா அந்த காரகங்கள் அது வேலை செஞ்சே தீருங்க. இப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி சம்மந்தப்படுதோ, இப்போ நேற்றுக்கு நான் பார்த்த ஜாதகம் 7ஆம் அதிபதி புதன், அவரோட பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். 6 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை இன்னும் அமையில நேற்றுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு பையனை தான் பிடிச்சிருக்காம, அந்த பையனையும் ஏன் வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா அந்த பையன் இந்த பிள்ளையை விட 1 வயசு சின்ன பையனாமா. அப்போ அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா சின்ன பையன் அப்படிங்கிறத விட, ஏன்னா அங்க ஜாதகத்துல என்ன பதிவாகி உள்ளதோ அதன்படி தான் திருமணம் நடக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்னா வயதில் வித்தியாசம் கட்டாயம் இருக்கும்.
அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது அதீதமான வயதாகவும் அல்லது சின்ன வயதாகவும் ஏற்படும். அவங்களுடைய இனமில்லாது மாறிய அமைப்புகளாகவும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கு அப்படின்றது தான். அப்ப பெரியோர்களால் திருமணம் முடிவு பண்ணும்போது தான் அது காலதாமதமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்றோம். ரெண்டாவது, யாருக்கு எந்த ட்ரபிளுமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எங்க போனாலும் இணைந்து செல்கிறார்கள் அப்படின்னா நல்லா பாருங்க, ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலேயோ செவ்வாய் சுக்கிரன் இந்த திரிகோணத்துல வேற எந்த கிரகமும் சம்பந்தப்படாம, எந்த கிரகம் மீன்ஸ் ராகு கேது சனி, எந்த கிரகமும் சம்பந்தப்படாம இந்த 2 கிரகம் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க இணை பிரியாம எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க, சேர்ந்தே வருவாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில் என்ன கிரகம் இருக்கோ அவங்க தான் இந்த 3rd, 3rd பர்சனா இவங்களுக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமா வருவாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குரு புதன் எல்லாம் சம்மந்தப்படும் போது குழந்தையோட படிப்புக்காக இந்த இடத்துல நமக்கு படிப்பு கிடைக்கல, குழந்தை படிப்புக்காக நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம், போனோம் வந்தோன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த கிரகங்கள்ல இடையில எந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அந்த கிரகங்கள் ரீதியான தாக்கங்களும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படுது. அப்போ சூரியன் சம்பந்தப்பட்டா பொதுவா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, பகை கிரகம். அந்த செவ்வாய் சுக்கிரன் சூரியன் சம்பந்தப்படும் போது அவர்கள் வீட்டில் ஒரு ஆண் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே சூரியன் தந்தையாகவும் மாமனார் உறவையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். தலை மகன் என்பதும் சூரியன். அப்ப அந்த காரக ரீதியான உறவுகள் ரீதியாக பாவகம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா கூட சுப பிரிவுகளாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். அப்ப நிச்சயம் திருமண வாழ்க்கை இந்த மங்களக்காரகனான செவ்வாய் சொல்லக்கூடிய கிரகத்தையே மையமாக வைத்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை. இளமையா முதுமையா, காதல் திருமணமா, கலப்பு திருமணமா, தாமத திருமணமா என்பதை குறிப்பிடுபவனே செவ்வாய் பகவான். அதில் இவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே எந்த உறவுகள் அவங்களுக்கு இடையில வருது, அவங்களால இன்பமா துன்பமாங்கிறதையும் அவங்களுக்கு ஜாதக ரீதியை நம்ம பார்க்கும்போது கட்டாயம் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்ச ஜாதகம் வந்திருக்கு, குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தாங்க. அப்போ 3 ஜாதகத்தையும் நம்ம போட்டு பார்க்கும்போது பாருங்க, இதுல குழந்தையோட ஜாதகம் பார்க்கும்போது ராகு கேது அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகு கேது அச்சுக்கு இந்த சைடு சந்திரனும் இந்த சைடு சூரியனும் இருக்கு. எந்த ஜாதகத்துல? குழந்தையோட ஜாதகத்துல. அப்போ அந்த அச்சு பிரிவுகள்ல சூரியனான தந்தையையும் தாயாக இருக்கக்கூடிய சந்திரனையும் பிரிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை ஜாதகத்திலே இருக்கு. இப்போ நிச்சயமா அந்த 3 பேர் ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த பெண் ஜாதகத்துல ராகு கேது அச்சுக்கு இந்த சைடு சுக்கிரனும் இந்த சைடு செவ்வாயும் இருக்கு. அந்த ஆண் ஜாதகத்துல எடுக்கும்போது ராகுவோட இணைந்த செவ்வாய் அதுவும் சம்பந்தப்படுது. இந்த சம்பந்தம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் ஜாதகமும் பதிவு பண்ணும். அப்ப அதன் ரீதியான தசாபுத்திகளையும் எடுக்கும்போது அதற்கான பரிகாரங்களை செய்து அதுக்கான ஒரு நிவர்த்தி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுல எங்க கோச்சாரம் வந்துச்சு அப்படின்னா, கோச்சாரம் இல்லாமல் ஜனன ஜாதகங்களை இயங்காது முதல் விஷயம். ஏன்னா நாம் பிறக்கக்கூடிய அன்றைய தினம் நடக்கக்கூடிய கோச்சாரம் தான் நம்மளுடைய ஜாதகமே. இப்ப இன்றைய கோச்சாரத்தில் கிரக நிலைகள் மாறக்கூடிய அமைப்புல வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான், விதிக்காரகனான சனி பகவான், ராகு கேதுக்கள் இவங்க தான் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஜனன ஜாதகத்துல பதிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது இவர்கள் சஞ்சாரம் செய்யும் போது
நிச்சயமாக எதற்கெல்லாம் நாம் காத்திருந்தோமோ அந்த செயல்பாடுகள் சாதக பாதக நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றது தான். காலையில் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம நண்பர்களோட. உண்மையிலேயே 8-12 ஒரு கிரகம் இருந்து பிறந்தவங்க யோகங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக உச்சத்தை தொடுவாங்கன்னு சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். அது வருட கிரகமாகவே இருந்தா இன்னும் யோகனே சொல்லலாம். ஏன்னா அதிர்ஷ்டம், யோகம், ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 8ஆம் இடம். அந்த மறைவு ஸ்தானத்துல இருந்து அவர்களுக்கு அந்த கிரக தசை நடக்கும்போது அவங்களுக்கு திரிகோண ரீதியாக கோச்சர ரீதியாக கிரகங்கள் சஞ்சாரம் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒருத்தவங்களுக்கு 12ல் குரு தசை, 8ல் குரு வரும்போது ரொம்ப வருஷமா இழுவையில் இருந்த ப்ராப்ளங்கள் கியூர் ஆகி அவங்களுக்கு பணம் கைக்கு வருது. ஏன்னா உழைப்பில்லாத வருமானம் என்பது 8. பொதுவாக அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, காப்பீடு, இது மாதிரியான வேலைகளுக்கான ஒரு இடம். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து பொக்கிஷம், ரகசியம், புதையல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறோம். ஸோ திரிகோண ரீதியாக கோச்சார கிரகங்கள் நிச்சயமாக யார் ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு திரிகோண அமைப்புகளில் மங்கள கிரகங்கள் இருக்கிறதோ அவர்கள் வீடு கட்டும் தன்மை, திருமணமாகும் தன்மை, குழந்தை பாக்கிய தன்மைகள் ஏற்படுவதற்கு முழு முதன்மையான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். திருமணமே நடக்கலை, ரொம்ப தாமதமாக குறிச்சுக்கோங்க, ரொம்ப லேட் ஆனாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு நேர் சனி பகவான் வந்து நிற்கிறார் அப்படின்னா நிச்சயமாக யாரும் திருமணம் செய்து வைக்கலைனாலும் கர்மக்காரகன் அவருடைய வேலை திருமணத்தை செய்து வைத்துட்டு தான் அவர் அந்த இடத்த விட்டு நகருவார். விதிப்படி விதி. ஏன்னா நாடியில் ஒரு விஷயம் என்னன்னா, பாதக அதிபதி, அட்டம அதிபதி, சனி பகவான் சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு பாதக அதிபதி, அட்டம அதிபதி, சனி பகவான் சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு பரிகாரமே கிடையாது. அது ஏன்னா பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சு இதை தப்பிச்சுக்கலான்னா நான் தவறுகள் அதிகமாகி கொண்டே இருக்கும் இல்லையா, அங்கதான் நமக்கு வந்து செக்கே இருக்குது. அப்போ இந்த விதிப்படி என்ன உள்ளதோ அதை அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கர்மா, அதுதான் சனி பகவான். அப்போ அந்த கர்மா அதிபதினு சொல்லக்கூடிய சனி செவ்வாயை பார்வை செய்யும் போது கட்டாயமாக எத்தனை வருடம் நிலைய அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தள்ளி போச்சோ அவங்களுக்கு திருமணத்தை முடிக்காமல் சனி நகர்வதே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த மேடையில் 28வது கருத்தரங்கில் மங்களமும் திருமணமும்ன்ற ஒரு தலைப்பில் அற்புதமாக பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்திற்கும் நவகிரகத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக சிறப்பாக, அதாவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து கோல்சாரத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ கோல்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான், சனி பகவானும் நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாயையும் சுக்கிரனையும் நம்ம வந்து பார்வை செய்யணும். அப்படி பார்வை செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு என்னதான் நீங்கள் வந்து முட்டி மோதினாலும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நபருக்கு நடக்கும். அப்போ கனெக்டிவிட்டி நம்மளுக்கு வந்து குரு பகவான் குருபலம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த குருபலம் எங்கேருந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் செவ்வாயையும் சுக்கிரனையும் பார்க்கும்போது தான் அந்த குருபலம் அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து திருமணத்தை நம்ம பேசும்போது வேகமாக அவர்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த விஷயம் நாடி ஜோதிடத்தை பற்றி பேசிய நமது குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர் காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு பொன்னடை பொருத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.